ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையின் பாடுகளின் மூலமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையின் தியாகத்தின் மூலமாய் அவர் நம்மை என்னவாக மாற்றி இருக்கிறார், நான் யாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில போன தடவை என்ன பார்த்தோம்? அல்லேலூயா. அக்கா மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சர்ச்சில். ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் நம்ம என்ன பார்த்தோம்? நாம் யாரா இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளின் மூலமாய், சிலுவையின் தியாகத்தின் மூலமாய் நான் உப்பாய் இருக்கிறேன் என்பதை போன நாட்களில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்று பார்க்க போகிறோம். அதே மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க வெளிச்சமா மாற போறது இல்லை, நீங்க இப்பவே வெளிச்சமாய் தான் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வேகமா வேதத்தை திருப்புங்க. சங்கீதம் 18வது அதிகாரம் 28வது வசனம் என்று நினைக்கிறேன். தாவீது ராஜா இப்படியாக சொல்லுவார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சம் ஆக்குவார். இப்ப தாவீது ராஜாவுடைய வார்த்தையை பாருங்க, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமே அவர் ஏற்ற போகிறார். தாவீது ராஜா எதிர்காலத்தை பேசுகிறார். எதிர்காலத்தில் அவர் என்ன செய்ய போறார்? என் தேவன் என்னுடைய விளக்கை ஏற்ற போகிறார். அவர் தொடர்ந்து வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சம் ஆக்குவார். இப்போ தாவீது ராஜாவுடைய நாட்கள்ல அவர் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனை ஆராதிக்கிறதுல அவர் ஒரு பெரிய சிறந்த வீரன், ஒரு மிகப்பெரிய ராஜா, ஒரு தீர்க்கதரிசி, எல்லா விதமாக அவரை சொல்லலாம். அவரே அவருடைய நாட்கள்ல சொல்கிறார், அவர் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சம் ஆக்குவார். எதிர்காலத்துல நடக்க போற விஷயத்தை தான் அவர் சொல்றார். அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய விளக்கு இன்னும் ஏற்றப்படல, அவர் இருள் இன்னும் வெளிச்சம் ஆகும் அப்படின்னு தான் அவர் சொல்றார். ஆனா நல்லா பாருங்க, அவருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். எதிர்காலத்துல என்னுடைய விளக்கை அவர் ஏற்றுவார், என் இருளை வெளிச்சம் ஆக்குவார் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா நமக்கு அவரோட ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5:14 படி, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பிரசன்ட் டென்ஸ். நீங்க இப்பவே எப்படிதான் இருக்கிறீங்க? வெளிச்சமாய் தான் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமாவா இல்லையா? நான் வெளிச்சமாய் தான் இருக்கிறேன். சரி, எதனால ஆண்டவர் நம்ம என்ன அப்படி சொல்றாரு? வெளிச்சமாய் இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. கரெக்டா வந்து ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்னா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது? யோவான் 1:9 வசனம் யாரை குறித்து சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, அது வசனம் 1வது அதிகாரத்திலிருந்து வரும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போதுதான் 9வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும். அப்ப அது யாரை குறித்து சொல்லுகிறது அப்படின்னா, அந்த ஒளி இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா,
தாவீது ராஜாவுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மகிமை நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. என்ன தாவீது ராஜாவுக்கு கிடைக்காத அந்த மகிமை நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, நமக்குள்ள ஒருத்தர் வாசம் செய்கிறார். அல்லேலூயா. கொலோசியர் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு தெரியாத ஒரு ரகசியம். அது என்ன அப்படின்னா இதுதான், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இப்ப தாவீது ராஜாவுக்குள்ளார அவர் இருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் கூட இருந்தார். ஆனா ஒரு வித்தியாசம், அவர் நமக்கு உள்ள இருக்கிறார். அல்லேலூயா. கூட இருக்கிறதுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாடு காலங்களில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரராக இருக்கட்டும், ஒரு ராஜாவாக இருக்கட்டும், திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர்கள் பலன் கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார்கள். பிறகு சாதாரண மனிதர்களாய் மாறிவிடுவார்கள். திடீர்னு மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் வருவார், பெரிய காரியங்களை செய்வார்கள், மறுபடியும் சாதாரண மனிதர்களாய் மாறிவிடுவார்கள். ஆனா நம்மளுக்கு அப்படி இல்லை. அவர் நமக்குள்ளாரையே வாசம் செய்கிறார். அல்லேலூயா. நோவா பேழையிலிருந்து நீர் வடிந்து விட்டதா என்று பார்க்கறது ஃபர்ஸ்ட் என்ன எதை திறந்து விடுவாரு? ஒரு காகத்தை திறந்து ஜன்னல் வழியா விடுவார். மறுநாள் அந்த காக்காவை விட மாட்டார். மறுநாள் இருந்து என்ன பண்ணுவார்? புறாவை விடுவார். ஏன்? காகம்ங்கிறது அது ஒரு அசுத்தங்களை எல்லாம் கூட சாப்பிடும். தண்ணீர்ல ஏதாவது ஒரு பிரேதம் மிதந்து வந்ததுன்னா கூட அது என்ன பண்ணும்? போய் எங்கேயாவது போய் இழப்பாயிட்டு வரும். அதனால அவர் காகத்தை 2வது நாள் அனுப்பாம புறாவை அனுப்புகிறார். புறா என்ன செய்யும்? இந்த மாதிரி அசுத்தமான இடத்துல உட்காராது. தெளிவா இருக்கிற இடத்துல தான் புறா உட்காரும். அதனாலதான் அவர் என்ன செய்கிறார்? மறுநாள் புறாவை திறந்து விடுகிறார். அந்த புறா இளைப்பாறுவதற்கு அதுக்கு இடம் கிடைக்காததுனால அது திரும்பியும் போயிட்டு வேலைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா கடைசியா திறந்து விடும்போது அது போனது திரும்பி அங்க வரல. அதே மாதிரிதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவரை புறாவை போல அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்புனார். அவர் போயிட்டு அவர்கிட்ட வந்துகிட்டு இருந்தார். சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த தியாகத்துக்கு அப்புறம் அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனார். அங்க போனவர் அவர் திரும்பி அவர்கிட்ட போகல, நம்மகிட்டயே இருந்துக்கிட்டார். அல்லேலூயா. கையை தட்டுங்களேன். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவர் நமக்குள் இருக்கிறார். அதனாலதான் நாம எப்படி இருக்கிறோம்? ஒளியாய் இருக்கிறோம், வெளிச்சமாய் இருக்கிறோம். ஆமென். யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. நமக்குள்ள இருக்கிற அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? அவருடைய ஒளி இருளில் பிரகாசிக்கிறதா இருக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ள முடியல, மேற்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சமாய் இருக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறபடியால் நான் வெளிச்சமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆனா ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் நானா இருக்கிற வரைக்கும் நான் நானா தான் இருக்கும். நான் சாமுவேலா இருக்கிற வரைக்கும் நான் சாமுவேல் தான். என் சிந்தனை என்ன செய்யணும்? மாறும். எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, நான் அவரை குறித்து அவர் மேல என் பார்வையை வைத்து நான் வெறும் சாமுவேல் கிடையாது, நான் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். எல்லா சமயத்திலும் அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, எல்லா சமயத்திலும் அவர் என்னோடு கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்குள் இருக்கிற அவரை நான் எப்போலாம் பார்க்க ஆரம்பிக்கிறேனோ அப்போலாம் நான் எப்படி இருப்பேன்? நான் சாமுவேலா இருக்க மாட்டேன்,
அவர் சொன்னதை போல நான் ஒளியாய் இருப்பேன். அல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பவுல் தெளிவாய் சொல்லுகிறார் அந்த இடத்துல, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரமாய் இருந்தீர்கள். ஆமா, உண்மைதான். நீங்க ஒரு காலத்துல நீங்க இருளாய் இருந்தீங்க. நம்மளை குறித்த சிந்தனை நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? இப்படிதான் இருப்போம். நானும் அநேக நேரங்களில் சொல்லுவது உண்டு. வீட்டில் கேட்டீங்கன்னா தெரியும். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா அதையெல்லாம் மாற்றி கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிற விஷயம், நான் தப்பு பண்ணலைன்னா எனக்கு கோபம் வரும். நான் சொல்லுவேன், சொல்ல மட்டும் இல்லை, அது செய்யவும் செய்யலை. நான் செய்யாத ஒரு காரியத்தை சொன்னா எனக்கு கோபம் வரும். அவங்களோட சண்டை போடுவேன். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இது சாமுவேலுடைய குணாதிசயம். இதை நான் இது இப்படி இருக்கிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் எப்படிதான் இருப்பேன்? சாமுவேலா தான் இருப்பேன். வெளிச்சமா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நானும் மாறிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றது ஒரு உதாரணம். இதே போலதான் நான் இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயங்கள். நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி இருக்கிற வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் எப்படிதான் இருப்போம்? இப்படிதான் இருப்போம். நம்மளை குறித்த சிந்தனை நம்மளுக்கு மாறணும். நான் மட்டும் கிடையாது, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு பிடித்தவன் ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்கிறான், நாங்கள் அநேகராய் இருக்கிறதுனால் எங்கள் பெயர். ஆனால் நம்மளை மட்டும் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, நான் சாமி. அல்லேலூயா. நமக்குள்ளாரையும் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. இல்லையா? பிசாசு பிடிச்சவன் சொல்றான், உன் பேர் என்ன? நான் மட்டும் தனியாள் இல்லைங்க, எனக்குள்ள நிறைய பேர். ஆனா நம்மளே கேளுங்க, இப்ப உன் பேர் என்னப்பா? நான் சொல்லிடுறோம்ல ஈஸியா. எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவரை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. வசனம் சொல்கிறது, முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒரு காலத்துல இருளாய் இருந்தீர்கள், அந்தகாரமாய் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்தை மனப்பாடமா சொல்லிக்கிட்டு, மனப்பாடம் பண்ணி வச்சு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த வசனம் நம்மளை விடுதலை ஆக்கிடும். அப்படியா? இல்ல, நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமா இருக்கிறேன். இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா சத்தியம், உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிற உண்மை உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பது உண்மை. அந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் அந்த உண்மை உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இப்போ நாம நிறைய வசனம் வாசிக்கிறதுனால இல்ல, அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம புரிந்து கொண்டோம்னா அந்த வசனத்தினுடைய அர்த்தம் நம்மளை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம தொடர்ந்து இதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், நான் தனியார் இல்லை, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் என்ற உள் உணர்வு எப்பொழுதும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். வசனம் சொல்லுகிறபடி அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கிறவர். இருளானது அவரை பற்றிக்கொள்ளவே முடியாது. உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். அந்த மெய்யான ஒளி எனக்குள் இருக்கிறது. அதனால் நான் எப்படி இருக்கிறேன்? வெளிச்சமாய்
இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த எபேசியர் 5:8 அது தொடர்ந்து வாசிங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வசனம் பாருங்க தெளிவா இருக்கு. பழைய ஏற்பாடு காலத்துலலாம் நீ இதை செய்தால் நான் உன்னை இப்படி வைப்பேன் ஆண்டவர் சொல்லுவார். ஆனா புதிய ஏற்பாடு எடுத்தீங்கன்னா அது அப்படியே மாறி, முற்காலத்திலே அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், ஆகையால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து. அதாவது நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் நீ நடந்து கொள், அப்பொழுது உன்னை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லல. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீ வெளிச்சத்தின் பிள்ளையை போல நீ நடந்தீங்கன்னா நான் உன்னை வெளிச்சமாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லல. நீ வெளிச்சமாய் இருக்கிற, அதனால வெளிச்சமாய் நீ நடந்து கொள். நம்முடைய சிந்தனை இப்படி மாறணும். அப்போதான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்ம நடக்க முடியும். நான் இப்படி நடந்தாதான் வெளிச்சமா நான் மாறுவேன் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா கடைசி வரைக்கும் மாற முடியாது. நான் ஆல்ரெடி வெளிச்சமா தான் இருக்கிறேன், அதனால நான் இப்படி நடக்கணும். அல்லேலூயா. நான் ஆல்ரெடி வெளிச்சமா இருக்கிறேன், அதனால இப்படி நான் பேசக்கூடாது. எனக்குள்ள ஒருத்தர் வெளிச்சமாய் ஒருத்தர் இருக்கிறார், அவரை நீ வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார், அதனால நான் இவங்களுக்கு விரோதமாய் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இவங்களுக்கு விரோதமாய் நான் பேசக்கூடாது. எதனால? நான் வெளிச்சமாய் இருக்கிறதுனால. அல்லேலூயா. நான் பேசாம இருந்தா ஆண்டவர் என்னை வெளிச்சமாய் மாற்றுவார் இல்லை, நான் வெளிச்சமாய் இருப்பதினால் நான் இப்படி இருக்க வேண்டும். அல்லேலூயா. வெள்ளை சட்டை நீங்க போட்டிருக்கீங்க, ஆமாவே இல்லைங்களா? அப்போ அந்த சட்டை அழுக்காகாம இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். என் சட்டை ஆல்ரெடி அழுக்கா இருக்குன்னு நினைச்சா கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோம், இன்னும் அழுக்காகிட்டே தான் போவோமே ஒழிய நம்ம சுத்தமா இருக்கிறோங்கிறத நம்ம நம்பினாதான் அந்த சுத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. நம்ம இதுவரைக்கும் பார்த்ததன்படி நம்ம வெளிச்சமாக தான் இருக்கிறோம். நமக்குள்ள அவர் இருக்கிறார், அதனால நம்ம வெளிச்சமாக தான் இருக்கிறோம். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம நடந்து கொள்ளணும். இந்த வசனத்துல அவர் தெளிவாய் சொல்லுகிறார். இதுல என்னன்னா, என்னுடைய வெளிச்சத்தை பார்த்து ஒரு 10 பேராவது என்ன செய்யணும், பரலோகத்துக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய வெளிச்சத்தை பார்த்து, அதாவது என்னுடைய நற்குணங்களை பார்த்து மற்ற மனிதர்கள் இதான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அதோடு கூட அவங்க என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். என்னால 10 பேர் பரலோகத்துக்கு வரணும், என்னால ஒருத்தனாவது நரகத்துக்கு போயிடக்கூடாது. அந்த வாழ்க்கை தான் வெளிச்சம் உள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நற்குணங்களை கண்டு மனுஷன் பிதாவை ஸ்தோத்தரிக்கும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கும் பிரகாசிக்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கிற வெளிச்சம் தான், இருள் மேற்கொள்ள முடியாத ஒரு வெளிச்சம் தான். அதை விசுவாசிக்கணும். அந்த வெளிச்சம் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் வெளிச்சமாய் இருப்பதால் நான் வெளிச்சமாய் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய சிந்தனைகள் இப்படியெல்லாம் மாறணும். அப்பதான் நான் எப்படி இருக்க முடியும் இந்த உலகத்துக்கு, வெளிச்சமாய். அல்லேலூயா. ஆண்டவர் இனிமே நம்மளை வெளிச்சமா மாற்ற போறதில்லை. அவர் ஆல்ரெடி வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார், வைத்திருக்கிறார். அந்த சிந்தனையை நாம் கொண்டு வந்து நடக்கும் போது நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு, இந்த திருச்சபைக்கு, நம்மளுடைய குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய சிந்தனை மாறும்போது சாலமோன் ஞானி இப்படியாய் சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான்.
ஒரு மனுஷனுடைய சிந்தனை, அவனுடைய நினைவு எப்படி இருக்குதோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று சொல்லி நீதிமொழிகள்ல சாலமோன் சொல்லுகிறார். அப்ப நம்மளுடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள் இப்படியா இருக்கும்போது நாம் எப்படியா இருப்போம்? வெளிச்சமாய் தான் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வெளிச்சமாய் இருப்போமா? ஆல்ரெடி ஆண்டவர் என்னை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறதுனால நான் வெளிச்சமாய் நான் நடந்து கொள்கிறேன். எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தை நாளுக்கு நாள் அந்த கவனத்தை செலுத்தி நான் மக்கள் முன்பதாக பிரகாசிக்கிறவனாய் நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்மளுடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி சுவாமி, உங்களுடைய சிலுவையின் பாடுகளின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ஸ்லாக்கியத்திற்காகவும் பாக்கியத்திற்காகவும் நாங்கள் அதிகமாக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் இந்த பூமியில் எங்களை எப்படி மாற்றி இருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிந்தனை எங்களுடைய நினைவுகளை முழுவதும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வெளிச்சமாய் இருக்கிறோம். இந்த பூமிக்கு நாங்கள் வெளிச்சமாய் இருக்கிறோம். நாங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம், நாங்கள் மறைந்திருக்க மாட்டோம். எல்லார் முன்பதாகவும் பிரகாசிக்கும்படியான வெளிச்சத்தை, அந்த வெளிச்சமாய் நீர் எங்களுக்குள் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள் நீர் இருக்கிறீர், அதற்காக அதிகமாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுடைய வெளிச்சத்தின் பிரகாசத்தினால் மனிதர்கள் உம்மை துதிக்கும்படியான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாக உம்முடைய ஆளுகை கீழ் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்ளும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து என்னும் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.